23/1/26 திருப்பூர் மார்க்கெட் காய்கறி நிலவரத்தை பார்த்துடலாங்களா. நான் உங்கள் சிவா. பீக்கங்காய் வந்து பார்த்திங்கன்னா 15 கிலோ கொண்ட பை 1000 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. இந்த நேரத்தை பயன்படுத்தி விவசாயிகள் பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோங்க. ஒரு வாரத்துக்கு பார்த்திங்கன்னா ரேட்டு குறைய வாய்ப்பு இல்லைங்க. கத்திரிக்காய் தாங்க கொஞ்சம் நிலமை மோசமாக இருக்குது. டாப் குவாலிட்டியே 200 ரூபா வரைக்கும் தாங்க போயிட்டு இருக்குது. வெண்டைக்காய் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக 800 to 700 வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. அந்த குவாலிட்டியை பொறுத்தளவுக்கு. புடலங்காய் பார்த்தீங்கன்னா 400 to 300 வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. பாவக்காய் பார்த்தீங்கன்னா பரவாயில்லைங்க, ஒரு 1000 ரூபா ரேஞ்சிலேருந்து ஒரு 800 ரூபா வரைக்கும் நல்ல குவாலிட்டி பொறுத்து தரமாக போயிட்டு இருக்குதுங்க. பச்சை மிளகா பார்த்தீங்கன்னா 700லேருந்து 450 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. அந்த தரத்தை பொறுத்து குவாலிட்டியை பொறுத்து. சுரக்காய் பார்த்தீங்கன்னா 400 ரூபா to 280 வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. அந்த குவாலிட்டியை பொறுத்தளவுக்கு. முள்ளங்கி பார்த்தீங்கன்னா 500 to 300 டாப் குவாலிட்டியிலேருந்து அப்படியே கீழே ஒவ்வொரு தரத்துக்கு தகுந்தாப்புல விலை போயிட்டு இருக்குதுங்க. அரசாணிக்காய் வந்து பார்த்தீங்கன்னா 500 to 400 அதே விலை தாங்க. முட்டைக்கோசும் அதே தாங்க 500 to 400. காலிஃப்ளவரும் அதே தாங்க 500 to 400 அந்த ரேஞ்சில் எதாங்க போயிட்டு இருக்குது. அவரைக்காய் இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்லைங்க, 500 ரேஞ்சில் போயிட்டுருக்குது. கொத்தவரங்காய் பார்த்தீங்கன்னா 700 to 600 வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. பீட்ரூட் வந்து பார்த்தீங்கன்னா 600 to 400 வரைக்கும் அந்தந்த குவாலிட்டி தரத்தை பொறுத்த அளவுக்கு போயிட்டு இருக்குதுங்க. பெல்ட்டை வர 450 to 400 வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க.